வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த புதிய ஆண்டில் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றோம். வார வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் பல்வேறுபட்ட குடும்பங்களை ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். இந்த நாளுக்குரிய உதவும் கரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் சந்தோஷமாக கடந்து செல்ல போகிறது. என்னடா உதவும் கரங்கள் நிகழ்ச்சி என்றாலே எப்பவுமே கவலை, கண்ணீர், கஷ்டத்தை தானே சொல்லுவாங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயம் யோசிக்கிறது விளங்குகிறது. கலாநிதி மோகன் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவரால் இன்றைய நாளில் 28 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உணவுப் பொதிகளைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் வட்டுக்கோட்டை அராளி பகுதி, அதாவது குறிப்பா உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த 28 குடும்பங்களுக்கு மோகன் சுவாமிகள் ஐயா அவர்கள் தன்னால் முடிந்த உதவியை செய்வதற்காக இவ்வளவு தூரம் எங்களோடு கடந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கைகோர்த்திருக்கிறார் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாகும். அவர் செய்வது இது முதல் உதவி என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் சந்நிதியான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சந்நிதியானுக்கு அடுத்தது கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் 365 நாட்களும் இலவச உணவை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலகத்திலேயே நாங்கள் என்ன விடயமும் செய்யலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதுதான் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கிறது. அந்த விடயத்தில் இவர் வருடா வருடம் ஈடுபட்டு கொண்டு வருவது எங்களுக்கும், நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் மிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இதை பார்த்து நாங்களும் இவ்வாறாக மாற வேணும் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணமாக ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த இடத்துக்கு தான் கடந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியோடாக பயணிப்பது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இவரை போன்று இன்னும் பல பேர் நீங்களும் வெளிவர வேண்டும். இவ்வாறான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போது நாங்கள் மோகன் சுவாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். இன்றுதான் நான் இந்த இடத்துக்கு முதலாக வந்திருக்கின்றேன். நீங்களும் என்னை தெரியாது, உங்களுக்கும் என்ன தெரியாது என்று கூறியிருக்கின்றீர்கள். பரவாயில்லை. சன்னதியான் ஆச்சிரமம் என்றாலே ஒரு பிரபல்யமான நிறுவனமாக இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கலாம். நித்திய அன்னப்பணி, அதாவது ஆலயத்திற்கு வருகின்ற அடியார்களுக்கு நித்திய அன்னப்பணி வழங்குவதிலிருந்து இப்போது நாடு தழுவிய ரீதியில் பலவிதமான அறப்பணிகள் செய்கின்ற வகையில் தான் சன்னதியான ஆச்சிரமம் முன்னிற்கின்றது. எந்த இடத்தில் என்றாலும் சரி, என் நேரம் என்றாலும் சரி, சந்நிதியான ஆச்சிரமத்தால் வழங்கப்படும் நிவாரணங்களோ சேவை அடிப்படையில் வழங்கப்படும் சகல பணிகளுக்கும் சன்னதியான ஆச்சிரமம் ஒரு பெரிய உந்து சக்தியாக விளங்குகின்றது. அந்த வகையில் இன்றும் எம்மோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்திற்கு ஒருக்கா கொஞ்சம் உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அதில் சந்தோஷப்படுறார்கள். நிவாரணம் வழங்குவதென்றால் எங்களுக்கு ஒரு பெரிய தித்திப்பான அறிவர். சன்னதியான் அந்த மாதிரி எங்களை வைத்திருக்கின்றான். அந்த ரீதியில் நாங்கள் உடனடியாக பணிப்பாளருக்கு ஓம் என்று சொல்லி அவரது உத்தரவின் பேரில், அதாவது அவரது அனுசரணை தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு இவர்களது டான் நிறுவனத்தின் அனுசரணை தான் காரணம். அந்த வகையில் இன்று நாங்கள் இங்கு உங்களோடு சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்குரிய நிவாரண பொதிகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை தந்து மகளோடு திரும்புவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இன்றைய தினம் வட்டுக்கோட்டை அராளி பகுதியிலே 28 குடும்பங்களுக்கான உலருணவு பொதியினை சன்னதியான ஆச்சிரமத்தின் கலாநிதி மோகனதாஸ் சுவாமி அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலருணவு பொதியை பெற்றுக்கொள்ளுகின்ற நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய இதிலே தங்கி இருக்காமல் உங்களுடைய சுயமுயற்சியினூடாக அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். மற்றும் எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமம் பல்வேறுபட்ட அறப்பணிகளை செய்து வருகின்றது. அந்த ரீதியிலே இந்த கொரோனா காலங்கள் மற்றும் பொருளாதார பிரச்சனை காரணமாகவும் மற்றும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் பல்வேறுபட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியிலே எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தின் சேவை மேன்மேலும் விரிவடைந்து செல்லுகின்றது. அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தினூடாக சிறார்களுக்கு ஆன்மீகத்தை ஆரம்ப காலங்களிலே கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறநெறி பாடசாலைகளை வவுனியா மாவட்டத்திலே 5 இடங்களிலே, அதுவும் மிகவும் கஷ்டமான இடங்களிலே அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அறநெறி வகுப்புகளை நடத்தி வருகின்றோம். அதற்குரிய வேதனங்களும்
எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது. மற்றும் கல்வியிலே பின்தங்கியுள்ள மலையக மக்கள், மலையக மாணவர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பின்தங்கிய இடங்களிலே வாழுகின்ற எத்தனையோ கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தினூடாக மாதாந்தம் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணங்கள் அவருடைய வங்கி கணக்கிலே வைப்பிலிடப்படுகின்றது. மேலும் எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமமானது இப்படியான கஷ்டமான பிரதேசங்களிலே அங்கே இருந்து வரும் கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றோம். மேலும் மேலும் நாங்கள் எங்களுடைய இந்த அறப்பணியை தொடர்வோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய சக பணியாளர்களுடைய அனைத்து விடயங்களையும் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இவருடைய பணி இத்தோடு முடிவதல்ல, இன்னும் பல இடங்களுக்கு அவர் சென்று இவ்வாறான பணிகளை செய்ய வேண்டும். அவர் செய்கின்ற இந்த உதவி எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு. ஆனால் இவர் ஒவ்வொரு இடங்கள், அதாவது எவ்வளவு தூரம் எவ்வளவு மைல் என்பது அவருக்கு ஒரு முக்கியமல்ல. எங்கு இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் உதவி செய்வதுதான் அவருடைய பெரும் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவருடைய பணி நீண்ட காலம் தொடர வேணும். இறைவன் ஆசியோடு இவருடைய ஆயுளும் அதிகரித்து சந்தோஷமாக இவர் ஊடாக பல மக்கள் வாழ வேணும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. தன்னுடைய நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இன்று எங்களோடு இவ்வளவு மைல் தூரம் கடந்து இந்த 28 குடும்பங்களுக்கும் இவர் உதவி செய்வது என்பது பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. நானும் இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து இந்த பணியாற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருப்பவர்களுக்கு கொடுக்காமல் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற வேளையில் அவர்களுடைய அந்த சிறு புன்னகைதான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இல்லை என்று சொல்லி இல்லாமல் அத்தியா சொன்னது போல உங்களுடைய முயற்சி தான் வாழ்க்கையின் வெற்றிப்படியாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இந்த அராலி, அதாவது குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி பகுதியில் நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை உங்களுக்காக அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உதவிகள் கொண்டுதான் இருக்கிறது. இனி வரப்போற குடும்பங்களுக்கும் இவ்வாறான உதவிகள் கிடைக்க வேணும். குறிப்பா எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியில் பல வருடங்களாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர் தான் அம்பிகாக்கா. இந்த இடத்துல இவ்வாறான மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும். இந்த மக்களையும் நீங்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேணும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் கிடைக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு மக்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு அவர்களுடைய கவலை, கஷ்டம், துன்பம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு சொல்லி நாங்கள் இவர்களை ஒரு காணொளி ஊடாக போடுகின்ற வேளையில் அதை புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான உறவுகள் பல பேர் பார்த்து பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு சந்தோஷம் இந்த அக்காவுக்கு இறுதி வரைக்கும் இருக்க வேணும். எனவே இவர் மூலமாக இவ்வளவு குடும்பங்களை நாங்கள் சந்தித்து பல்வேறுபட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் நிறைய மக்களை சந்திக்க வேணும், இவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் பெற வேணும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் எங்களுடைய மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய கைகளினால் இந்த 28 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம்.
இன்றைய நாள்ல வந்து நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதுல வந்து இந்த 28 குடும்பங்கள்ல வந்து அதிகமா எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத முகங்கள், எங்களோட இதுவரை கதைக்காத முகங்களோடு தான் நாங்கள் இன்றைய நாள்ல கதைக்கின்றோம். இப்ப கிருஷாந்தி அக்கா, அதாவது புதிய ஒரு முகமாக இருக்கிறா. இப்ப அவ வந்து கைக்குழந்தைகளோடு இன்றைக்கு நாங்கள் இந்த உலருணவு பொதிகள் கொடுக்கின்றோம் என்பதற்காக பஸ்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கிறா கைக்குழந்தையோட. இப்ப அவாவுக்கு கேட்கலாம் என்ன மாதிரி அவர்களுடைய வீட்டு சூழ்நிலை வந்து தற்போது இருக்குது என்று சொல்லி. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். சரி, நீங்க இப்ப எங்க இருந்து வாரீங்க? அராளித்துறை. அராளித்துறையில இருந்து இங்க வாரேன்னு சொன்னா அவ்வளவு நேரம் பண்ணுங்க தூரம் தெரியல. அரை மணி தேரம் எடுக்குமா இங்க வாரத்துக்கு? சரி, அரை மணி தேரம் எடுத்து சொன்னா நீங்க சந்தையில இறங்கி உள்ளுக்கு நடந்து வரும். அப்ப குழந்தைகளோட நடந்துதான் வந்தீங்களே. சரி, அப்ப நடந்து வந்தீங்க. சரி, உங்களோட வீட்டை யார் யார் இருக்கீங்க? நானும் 3 பிள்ளைகளும் வேறும் இருக்கிறேன். சரி, கணவன் என்ன செய்யற? கூலி வேறும். என்ன வேலை செய்யறவர்? மேசத்து. சரி, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? வீட்டுல இருக்கிறேன். வீட்டுதான் இருக்கிறீங்களா? சரி, இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? 25. 25. அப்ப எத்தனை வயசுல திருமணம் செய்ய? 19 வயசுல. நீங்களா செய்து கொண்டதா இல்லன்னா வீட்டுக்காரர் செய்தாங்களா? நீங்களா காதல் திருமணம் வந்து செய்த நீங்க? சரி, இப்ப உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கீங்க. எத்தனை வயசுல இருக்கீங்க? 6 வயது, 4 வயது, 47. சரி, ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட குடும்ப சூழ்நிலை? நீங்க இருக்கிற வீடு என்ன மாதிரி? சொந்த வீட அழுகுறீங்க? கஷ்டத்தை யோசிச்சு அழுகுறீங்களா? சொல்லுங்க என்னண்டு. நீங்க சொன்னாதான் பாக்குறதுக்கு தெரியும் என்ன பிரச்சனை. சொந்த வீடு இல்ல, கொட்டில் வீட்டுல இருக்கிறேன். எனது மகளோட 1ஆம் ஆண்டு. அவ கொண்டு செல்றதுக்கு சைக்கிள் இல்ல, நடந்து செல்றேன். பாடசாலைக்கெல்லாம் கொண்டு நடந்துதான் போறீங்க. அதானே எனக்கு சைக்கிள் இதாகி சொல்றேன். சரி, எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடம்? சரஸ்வதி பள்ளிக்கூடம். அது வந்து தூரம் தானே உங்களுக்கு. அப்ப இந்த மழை காலத்துல எல்லாம் என்ன செய்யணும்? நடந்துதான் போறேன். ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு போறீங்க. அப்ப கணவன் ஒரு நாள் கூலியமா 10,000 ரூபாய். அதுலதான் 3 பிள்ளைகள். அப்ப அம்மா தங்கச்சி எல்லாம் உங்களோட தானே இருக்கு? புரிவா இருக்கீங்க. ஆக அதுலதான் உங்களோட குடும்பம் போகும். உங்களுக்கு சுயதொழில் ஒண்ணும் தெரியாது? இல்ல. 19 வயசுலயே கல்யாணம் கட்டி இப்ப 3 பிள்ளைகள் இருக்குங்க. உங்களுக்கு 25 வயசு. சரி, இப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு வீட்டை இருக்கிறது சொந்த காணிலையா இருக்கு? அரச காணிலாம் இருக்கிறேன், கொட்டில் போட்டு. எனக்கு அந்த வீட்டு செத்தியால அடைச்சு கிடக்கு, மேல தகரம் போட்டு கிடக்கு. செத்தியால இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சிவர்கள் கட்டினா நல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதை விட வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடம். சரி, உங்களுக்கு அரசாங்கத்தால் ஏதாச்சும் கிடைக்கும்? ஒரு காசு வராது. அது மட்டும்தான் உங்களுக்கு வேறு? சரி, இப்ப அதை விட இப்ப ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிடணும். என்ன மாதிரி? 2000 ரூபாயில உங்களால சமாளிக்க முடியும்? கடையில கடன் தான் மாட்டேன். கணவன் என்ன மாதிரி குடிக்கிறவங்க? குடிதான் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எங்க அவற்றை சொந்த இடம்? திருவோணமலை. அங்கிருந்து இங்க வந்துதான் திருமணம் செஞ்சாங்க. இப்ப எவ்வளவு காலம் திருமணம்? மூத்தவருக்கு 6 வயசு. 6 வருஷமா ஆச்சு இந்த திருமணம். ஆக மொத்தத்துல அப்ப பிள்ளைகள் இந்த பாடசாலைக்கு போய் நமக்கு அதிக பாடசாலை இல்ல, ஒன்றுமே இல்லை. அப்ப மொத்தம் அவர் செய்யற அந்த கூலி வேலையில கிடைக்கிற காசுலதான் உங்களோட குடும்பம் கண்ணாங்க. அப்ப கடையில கடன் வாங்கி எப்படி அந்த காசு நீங்க கொடுப்பீங்க? QR காசு வந்தா அதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டு திருப்ப நீங்க சாமான் திருப்ப அதை ரன் பண்ணீங்க. அப்படியெல்லாம் இப்ப வேற ஒரு தேவையும் உங்களால செய்யலாம். உங்களுக்கு அடிப்படையா என்னம்மா வேணும்? ஒரு சைக்கிள். வீட்டுக்கு சிவர் இல்லையான்னு சொன்னாலும் உங்களுக்கு சைக்கிள் தான் பெரிய ஒரு. ஏன்னு சொன்னா நீங்க போக்குவரத்துன்றது சரியான கஷ்டமா இருக்குது. சரி, என்ன சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் இந்த அக்காவுடைய இந்த அழகிய பாக்குறீங்க. 25 வயது, 19 வயதுல திருமணமாகி இப்ப 25 வயதுல 3 பிள்ளைகள் வேற இருக்கிறது. இப்பதான் அவ திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வயதுல வந்து காதல் திருமணத்தினூடாக வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறா. அதோட அவர் வந்து ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூலி 2000 ரூபாய். அதை வைத்து பிள்ளைகளையும் பார்த்து தங்களையும் பார்த்து கொள்ள வேணும். பிள்ளைகளோடு சேர்ந்து
வந்து 5 பேர். 5 பேருக்கு 2000 ரூபாய், அதுவும் 3 வேளை என்று சொன்னால் மிகவும் கடினமானது. ஏனென்று சொன்னால் ஒரு நேர சாப்பாட்டுக்கு 5 பேருக்கு 1000 ரூபாய் போதாதாக இருக்கிறது. ஆனால் 3 வேளையும் அவர்கள் சாப்பிடுவதற்கு 2000 ரூபாய் போதுமா என்று சொன்னால் அது கட்டாயம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே வந்து இப்படியானவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பா நான் உங்களுக்கு ஏற்கனவே எத்தனையோ நிகழ்ச்சி மூலமாக சொல்லியிருக்கிறேன். இவ்வாறான இடத்துல நாங்கள் எண்ணு கணக்கு இல்லாமல் எடுக்க இப்படி வந்து கொண்டிருக்கோம். அந்த அளவில் வந்து வாழ்வாதாரத்தால வந்து சீர்குலைந்து கஷ்டத்தின் நிமித்தத்துல வந்து என்ன செய்வதென்று கூட தெரியாமல் வந்து இவ்வாறாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்களுடைய உறவுகள் செய்கின்ற அந்த உதவிகள் தான் பெரும் உதவியாக கிடைக்கிறது. எனவே வந்து ஒரு பிள்ளை வந்து 1ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிறார். பல மைல் தூரம் தான் அந்த குழந்தை செல்லக்கூடிய பாடசாலை. எனவே வந்து என்ன கேட்கிறான்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை வந்து ஏற்றி கொண்டு போறதுக்கு ஒரு போக்குவரத்துக்கு வந்து ஒரு சைக்கிள் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதான் அவளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து இவ்வாறு அவர்களுடைய ஒவ்வொரு அடிப்படை தேவைகளை வந்து பல சொந்தங்கள் வந்து நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். இந்த அக்காவுக்கு வந்து ஒரு சைக்கிள் கிடைச்சா அவளோட பிள்ளைகளை கொண்டு போய் பாடசாலைக்கு விடுறது, டியூஷனுக்கு விடுறது, தன்னால முடிஞ்ச சில விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படின்றத தான் கேட்டிருக்கிறா. இருந்தாலும் வீடும் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவருக்கு இப்போது தேவைப்படுவது ஒரு சைக்கிளாகத்தான் இருக்கிறது. கட்டாயம் நாங்கள் முயற்சிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த கல்வியை வந்து பயிலுவதற்கு கூட இப்போது நாங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய ஒரு தருணத்துல வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து இந்த இலவச கல்வி என்று சொல்லுவார்கள். அந்த இலவச கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்வது கூட இப்போது எவ்வாறு என்று சொல்லி தெரியாத அளவுக்கு வந்து பல குடும்பங்கள் வந்து தள்ளப்பட்ட நிலையில் வந்து இருக்கிறார்கள். எனவே வந்து இந்த அக்கா சொன்ன மாதிரி கணவன் கூலி வேலை செய்கின்றார், பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்கள். ஒரு சைக்கிள் கிடைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி அவ எதிர்பார்க்கிறா. எனவே வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த அக்காவுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். எங்களுடைய புலம்பெயர் உறவுகளாக இருக்கலாம், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கட்டாயம் இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற வேளையில் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் பிறக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே வந்து இந்த தாயாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும். அது மாத்திரமில்லாமல் 47 நாட்களே பிறந்த ஒரு குழந்தையை பஸ்ல வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கின்ற இந்த உலர் உணவு பொதிக்காக வந்து இவ்வளவு தூரம் காத்திருந்து இந்த காணொளி மூலமாக இணைந்து கொண்டிருந்தார். மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம்தான். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இவருக்கு அந்த சைக்கிள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கின்றோம். எங்களுடைய உறவுகளும் இறங்கி வந்து இந்த அக்காவுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். 76 06 54 586. சரி, உங்களோட ஹெல்ப்பேன்னு சொல்லுங்க. திருப்பி எனக்கு ஒரு சைக்கிள் உதவி செய்தா காணும். சைக்கிளும் எங்களோட குடிசையும் தண்டி தந்தா எனக்கு ரொம்ப நன்றி. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்களின் மூலமாக இந்த அராளி, அதாவது குறிப்பா வட்டுக்கோட்டை அராளி என்று சொன்னால் தான் பல பேருக்கு தெரிந்த ஒரு விடயம். இந்த மக்களுக்கு எங்களுடைய மோகன் சுவாமி ஐயா அவர்களின் மூலமாக, அவரின் கைகள் மூலமாக இந்த 28 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு உலர் உணவு பொதிகளை வழங்கிய மன திருப்தியோடு இன்றைய எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் முடிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மோகன் சுவாமி ஐயா அவர்கள் செய்வது இந்த உதவும் கரங்களுக்கு ஒரு முதல் உதவியாக இருந்தாலும் இனி வரப்போற நாட்கள்ல அது பெரும் உதவிகளாக வந்து மாறப்போகிறது. அதனுடைய மாற்றத்தை வந்து எங்களுடைய சொந்தங்கள் ஒவ்வொரு எபிசோடின் மூலமாக நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக பெற்றுக் கொடுக்கும். எனவே வந்து அவருடைய உதவி இத்தோடு நின்று விடாமல், அவர் இங்கு மட்டும் உதவி செய்யவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் எந்த மக்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது சொல்லி அடுத்த செகண்ட் வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு மாமனிதன் தான் அவர். எனவே வந்து அவர் மூலமாக எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு அவர் எங்களோடு கைகோர்த்து இந்த பணி, அதுவும் இந்த நட்பணி செய்ததற்கு அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இதே போல் அடுத்த வாரம் இன்னும் பல குடும்பங்களை உங்களுக்காக அடையாளப்படுத்த போகின்றோம் என்கின்ற ஒரு மன திருப்தியோடு, இவர் செய்த உதவியோடு உங்களுடைய உதவிகள் நின்று விடாமல் எங்களுடைய உறவுகளுடைய உதவி இன்னும் எங்களுடைய இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.